Hey fam, welcome back to the channel. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம கையில KTM ல இருந்து Duke 250 தாங்க இருக்கு. ஆக்சுவலா இந்த வண்டி லான்ச் ஆயிப்பீங்க ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்டா இவ்வளவு நாளா வீடியோஸ் போடல அப்படினு கேட்டிங்கனா சோ ஒரே பதில். சோ இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இந்த பைக் நமக்கு கிடைக்கலங்க. சோ நான் ஷோரூமும் பாத்தீங்கன்னா போயிட்டு கேட்டிட்டேன் புதுக்கோட்டையில. பட் பாத்தீங்கன்னா அந்த டைம்ல நமக்கு இந்த பைக் கிடைக்கல. சோ இன்னைக்கு நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு பைக் கிடைச்சிருக்கு. சோ இந்த வண்டியை வச்சு நம்ம டாப் எண்ட் பவர் பொட்டன்ஷியல்லாம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நம்ம கிளியரா பார்க்கலாம். அண்ட் இவ்வளவு நாள் லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி. நான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா Duke 250 பற்றி கேட்டுகிட்டே இருந்தீங்க. பட் இன்றைக்கி தாங்க எனக்கு கிடச்சிது. ஸோ பைக் கிடைக்கிறதுங்களாம் ரொம்ப ரேரு. அண்ட் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா டிலே ஆகிடுச்சு. அண்ட் ஏகப்பட்ட ஒர்க்ஸு பார்த்தீங்கன்னா பைக் ஓனருக்கும் இருக்கும் எனக்கும் இருக்கும். அதெல்லாம் தாண்டி உங்ககிட்ட பைக் ரிவ்யூ எடுத்து போடணுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ யோசிச்சு பாருங்கள். அண்ட் ஓகேங்க, ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வண்டியை இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுக்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் போடிச்சு நோட்டிஸ் வரும். இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரொம்ப நாள் ஆகிடுச்சு பைக் ரிவ்யூ. அதனால் பார்த்தீங்கன்னா வாய் லைட்டாக வளருது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கார் ரிவ்யூஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் இதுக்கு மேலே வெயிட் பண்ணோன்னா வாங்க வீடியோ கிளப்பலாம். அண்ட் ஃபேமிலி ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பைக்கோட சைடு லுக்கு. ஸோ லுக் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு Duke 250க்கும் நியூ Duke 250க்கும் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பாடியே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் இந்த வண்டியில் பார்க்கணுன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா 250cc இன்ஜின். அண்ட் பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல் சிஸ்டம் தான் கிடைக்குது. ஸோ 249.07 சிசிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லிக்விட் கூல் உங்களுக்கு ரேடியேட்டர் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஃபேன் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒன் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ஹீட் அடிக்கும்னு சொல்லலாம். சென்டரில் கொடுக்காம ஏன் சைடில் கொடுத்துருக்காங்கிறது எனக்கு தெரியல. அண்ட் இந்த 250cc இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்னு பார்த்தீங்கன்னா 30 bhp பவர் 25 Nm ஆஃப் டார்க் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் ஓல்டு Duke 250 விட பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பவர் அதிகமாக தான் கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஓட்டும் போது உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் ஆயில் ஊற்றுறதுக்கான பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு ஃபோக்ஸ் பார்த்தீங்கன்னா USD ஃபோக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 110 செக்ஷன் டயர்ஸ். அண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 150 செக்ஷன் டயர்ஸ். ஸோ KTMல மோஸ்ட்லி எல்லா பைக்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டயர் செக்ஷன் தான் கொடுப்பாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஷாக் அப்சர் வந்து சைடில் கொடுத்துட்டாங்க. அண்ட் WP ஷாக் அப்சர் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கா? ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் டைப் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு KTM பொறுத்த வரைக்கும் ஷாக் அப்சர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ பெரிய பம்ப்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக தெரிஞ்சு கொள்ளாது. அண்ட் ஃப்ரண்ட் லுக் போயிடுவோமா? அண்ட் ஃபேமே ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் லுக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் மாற்றிட்டாங்க. ஸோ ஃபுல்லி LED டிஸ்பிளே. ஸோ பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்குல்ல. அண்ட் ஆன் பண்ணோம்னா கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வெயில் பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்புதுங்க. அதனால் பெருசாக பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா LED தான் வந்திருக்கு. அண்ட் மர்காஜ் ஸோ USD ஃபோக்ஸ். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் நல்லாயிருக்கு. நைட் டைமில் விசிபிலிட்டி சூப்பராக இருக்கும். அண்ட் திஸ் கலர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ கொஞ்சம் யூனிக்காக இருக்கும் ஆரஞ்சு கலர். ஸோ KTM சொன்னாலே ஆரஞ்சு தாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா KTMங்கிற பேட்சிங் கொடுத்துருக்காங்க. அதில் அப்படியே பின்னாடி போயிட்டோம்னா உங்களுக்கு ஸோ இதான் லுக் கைஸ். டெயில் லேம்ப்பு. ஸோ நல்லா இருக்குங்க பார்க்கறதுக்கு. டீங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா டெயில் லேம்ப் கொடுத்துட்டாங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. பிரேக் பண்ணோம்னா கீழே LED வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TRLஸில் கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் வந்துடுது. அண்ட் நம்பர் பேஜ் பார்த்தீங்கன்னா அது கீழே மாட்டோட கொம்பு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது ரிமூவ் பண்ண முடியுமா? பண்ணலாங்க. LNK டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீட்டர்ஸ் பார்த்துடலாமா? ஸோ மீட்டர்ஸ்மே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஸ்பிளே தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மவுண்ட்ஸ் எல்லாமே ப்ரீமியமாக மாற்றிட்டாங்க. உங்களுக்கு பார்க்கிங்கான சுவிச்சஸ்மே பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் பாஸ் சுவிச்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 390 கொடுத்த மாதிரி கொடுத்துட்டாங்க. அண்ட் ரைட் சைடில் உங்களுக்கு எல்லாமே 390 செட்டப் தான் கைஸ். ஸோ மவுண்ட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்கிறேன்லங்க, ஓல்டு Duke 250 வேறு, நியூ Duke 250 வேறு. ஸோ டியூக்குங்கிறதே பார்த்தீங்கன்னா இப்போது நமக்கு லைட்டாக திணறுது. ஏன்னு தெரியல. அதான் சொல்கிறேன்லங்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 months கிட்ட பார்த்தீங்கன்னா பைக் ரிவ்யூ எடுத்து ஆகியிருக்குங்க. ஏன்னா 3 months முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ்லாம் எடுத்திருக்கேன். நான் இந்த வீடியோ எடுக்கிறேன்னா இதை போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா 1 week 2 weeks மேலே தான் ஆகும். ஏன்னா எடுத்த உடனே நான் பார்த்தீங்கன்னா போட மாட்டேன். இன்னொரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், இந்த ட்ராவல் வீடியோலாம் பார்க்குறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 month 2 months முன்னாடி போன வீடியோவாக இருக்கும். ஏன்னா எடிட் பண்ணி கொஞ்சம் டிலே ஆகி தான் பார்த்தீங்கன்னா வீடியோஸ் எல்லாமே போடுவேன். ஸோ ரெடி டு ரேஸ். ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா KTMனாலே ரெடி டு ரேஸுங்கிறத வச்சிடுறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா நியூட்டன் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் டுவல் சேனல் ABS இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலுக்கு கொடுத்துருக்காங்க. சைட் ஸ்டாண்ட் வார்னிங் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ABS சூப்பர் மோட்டோ அப்படிங்கிற மோட்ஸ் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. அண்ட் பைக் இன்ஃபோ, ட்ரிப் இன்ஃபோ, நேவிகேஷன் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஆடியோ பிளேயர் அண்ட் பார்த்தீங்கன்னா லேப் டைமர் இருக்குது. செட்டிங்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அண்ட் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி இதில் காணும்.
ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு பவர் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். போவோமா? ஸோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர்ஸ். இந்த வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 15 லிட்டர்ஸ்க்கான டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹைட்ஸ் பார்த்தீங்கன்னா 820 mm சீட் ஹைட் தான் கொடுத்துருக்காங்க. சீட் ரொம்பவே ஸ்பான்சியாக இருக்குது. பட் நீங்கள் இந்த 250 ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். பவர் வைஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஒரு 200cc கேட்டகரியும் ஒரு 380cc கேட்டகரிக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த சிசி கேட்டகரி இருக்குது. பக்காவான பவர் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ உங்களுக்கு போகும்போது நான் காமிக்கிறேன். எக்ஸாஸ்ட் நோட் கேட்டு போவோமா? இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிட்டு எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் கைஸ். இங்கே வேணாம். வா, என்னங்க இவ்வளோ பவராக இருக்குது. எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம். தரமாக இருக்குங்க. சரி போவோமா? ஃபஸ்ட் கியர். பார்த்துருக்கீங்க, நல்ல ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ 250 ஓல்டு மாதிரியே பார்த்தீங்கன்னா பக்காவான பவர் இருக்கும். ஈஸியாக வீலி பண்ணலாம் கைஸ். இந்த வண்டிலாம் நம்ம அதாவது புஷ் பண்ணாமலே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வீலி ஆகக்கூடிய ஒரு பவர் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு இருக்குது. அண்ட் உங்களுக்கு ஓட்டுறதுக்குலாம் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. உங்களுக்கு வைப்ரேஷன்லாம் வருதான்னு கேட்டிங்கன்னா வைப்ரேஷன்லாம் பெருசாக கிடையாது. அந்த வண்டியோட ஆர்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,85,000 கிட்ட பார்த்தீங்கன்னா ப்ரோ கொடுத்து வாங்கியிருக்காரு. இந்த ப்ரைஸ் எனக்கு இந்த வண்டி ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா ஏன்னா ஏகப்பட்ட புது விஷயங்கள் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ பக்காவான ஒரு டிஸ்பிளேலாம் கிடைக்காது ஒரு 250cc. பட் நம்ம கேடிஎம் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. மாதம் மாதம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். நம்மளோட ஏடியுமே அப்படி தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பவர் பார்த்தீங்கன்னா அல்ட்டியாக இருக்குங்க. ஸோ ஓல்டு ஜென் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிறது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இதை விட அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வருவோம். ஏன்னா விண்ட்லாஸ்ட் இந்த சைடு போகும்போது தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ஆப்போசிட்லேருந்து வந்து பார்ப்போம். ஏன்னா ரோட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மோசமாக இருக்குது, பேச்சிங்காக தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுவோம் கைஸ். எவ்வளோ வண்டி ஓட்டிட்டோம். அண்ட் யூ டோன்ட் ட்ரை திஸ். பார்த்து சேஃபாக ஓட்டுங்க, ரைட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா நான் ரிஸ்க் எடுத்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியும். ஸோ இது கொடுத்தா தான் நமக்கு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃபாகவே இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அண்ட் புது ஹெல்மெட் போட்டிருக்கேன், பார்த்தா தெரியும். ஸோ ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு கலர் ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேங்க. நல்லாயிருக்கு. இன்டர்காம் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஃபீல் கிடைக்குது. அட்ரா யூட்டனே தலைவா, டாப் இன் போயிரு தலைவா. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 35 கிடைக்கிறாங்க. ரீச் ஆகிருக்கான். பவர் தரமாக இருக்குங்க. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டை நான் போக முடியல. ஸோ இது மேலே போகுமான்னு எனக்கு தெரியல. ஸோ வேறு வீடியோஸ் நான் எடுத்து பார்த்தா தான் தெரியும். பூச்சி கண்ணா பின்னா நடிக்குதுங்க. ரொம்ப ரிஸ்க்குங்க. ஹைஸ்பீட்லாம் பார்த்து ஓட்டுங்க, அப்போ தான் நான் சொல்லுவேன். நான் உங்களோட ஆடியோலாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆடியோ குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஓகேங்க, ஒரு 100 to 120 க்ரூஸ் பண்ணுறதுக்கு ஒரு பக்காவான வெஹிக்கல்னே சொல்லலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது ஒரு வண்டியை டக்குன்னு நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ஒன்றும் இல்லை, ஒரு 2 கீர் குறைங்க, 4வது கீரில் நீங்கள் பிக்கப் எடுத்தாலுமே அந்த பவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு திரும்பி காமிக்கிறேன்.
சவுண்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஓகேங்க. ஸோ முடிஞ்ச அளவு நான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் எல்லா விஷயமும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானே ரிப்ளை பண்ணலாம். நம்ம பாய்ஸ் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. இந்த வண்டியோட ஆர்டர் ப்ரைஸ் 2,85,000 சொன்னானா. ஸோ அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பக்காவான ஒரு வண்டி. ஸோ ப்ரோக்கே பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் 35 வரைக்குமே பார்த்தீங்கன்னா மைலேஜ் கொடுக்குதுங்கிற மாதிரி சொன்னார். அண்ட் ஓகேங்க. ஸோ டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். கேடிஎம் ஷோரூமில் பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும். எனக்கு தான் கிடைக்கல, பட் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும், கிடைக்கும். அண்ட் ஓகே, இந்த வண்டியை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். எங்கள் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். அண்ட் எனக்கு ரொம்பவே சந்தோஷங்க. எப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட வண்டியை பார்த்தீங்கன்னா உங்களுக்காக நான் வீடியோ எடுத்து போட்டுட்டேன். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஓகேங்க, அடுத்த வீடியோ சந்திப்போம். டாடா பை டேக் கேர், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். டாடா.